ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், மாருதி கார்ஸ்லாம் இப்போ வந்து ரீசெண்டாக கிராஷ் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ரேட்டிங்ஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வகையில் வந்து நம்ம இப்போது மாருதியிலேருந்து வந்து நெக்ஸாலேருந்து கிடைக்கிற இக்னிஸ் காரை தான் பார்க்க போகிறோம். இந்த இக்னிஸ் கார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். அதாவது குளோபல் என்கேப் அதில் வந்து உங்களுக்கு 5 ஸ்டார்ஸில் வந்து 1 ஸ்டார் தான் கிடச்சிருக்கு. இது ஏன் கிடச்சிருக்கு? இது வந்து மாருதியோட தப்பா இல்லை நம்மளோட தப்பா அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து நம்மளோட தப்பு தான். ஏன்னா நம்ம வந்து மைலேஜ் வேணும்னு சொல்லிட்டு மாருதி கார்ஸ்க்கு போகும்போது அவங்க வந்துட்டு பாடி வெயிட் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி வந்து வண்டி வெயிட்டை கம்மி பண்ணணும்னு சொன்னால் நமக்கு வந்து மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த கான்செப்டில் அவங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பட் குவாலிட்டி வந்து கம்மியாகிட்டு போகுது. ஸோ இது வந்து மாருதி வந்து இப்போ நமக்கு வந்து என்னது, நல்ல குவாலிட்டியான வண்டியாகவும் கொடுக்கணும், அதே நேரத்தில் மைலேஜ் வந்து ஓரளவு கிடைக்கிற மாதிரியாவது இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம யூசர்ஸ் வந்து நம்ம வந்து மைலேஜ் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே மைலேஜ் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் மாருதி கார்ஸ்க்கு எல்லாரும் போகிறாங்க. அண்ட் அவங்க பில்டு குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணாதனால இப்போ வந்து நமக்கு 1 ஸ்டார் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து மஹேந்திரா, டாடா கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 5 ஸ்டார்ஸ் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களுமே வந்து பண்ணலாம் நினச்சா. பட் வந்து அவங்களுக்கு நீங்கள் மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் மாருதியில் கிடைக்கிற அடுத்து அதிகமாக சேல்ஸ் ஆகிற எஸ்ப்ரெஸோ கார். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு 5 ஸ்டாரில் வந்து 1 ஸ்டார் தான் கிடச்சிருக்குது. ஸோ இப்போ வந்து இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து உங்களுக்கு மாருதி கார் தான் போகிறாங்க. இப்போ மாருதி கார் வந்து இப்போ கிராஷ் டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி 1 ஸ்டார் கிடைக்கிறது வந்து ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயந்தான். அண்ட் இதில் வந்து நம்ம எவ்வளவோ வந்து ஏர்பேக் என்ன தான் வச்சுருந்தாலும் சரி, இந்த கார் வந்து சேஃப்டி கார்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. பட் வந்து இந்தியாவில் டாப் 10 கார்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாருதியோட கார்ஸ் தான் அதிகமாக வந்து இருக்குது. கண்டிப்பாக மாருதி வந்து இதை ரீகன்சிடர் பண்ணணும். அண்ட் பீப்புள்ஸும் வந்துட்டு சேஃப்டியாக இருக்கிற மாதிரி உள்ள கார்ஸ்க்கு வந்து வாங்குறது நல்லது. ஏன்னா வந்து இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இந்த சின்ன பசங்கள்லேருந்து பெரியார்கள் நல்லா நல்லா தெரிஞ்சவங்க வரைக்கும் வந்து சீட் பெல்ட் போட்டாலும் சரி வந்து மாருதி கார்ஸில் வந்து அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகிருக்கதை நம்ம கண் கூட பார்த்துருக்குறோம். அண்ட் கண்டிப்பாக வந்து சீட் பெல்ட் போடுங்க, ஏர்பேக்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி உள்ள கார்ஸை வந்து வாங்குங்க. ஏற்கனவே வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் வந்து ரொம்ப அவேராக இருக்கணும். எந்த கார்ஸ்லாம் வந்து சேஃப்டி கார்ஸு, எதெல்லாம் வந்து நான் சேஃப் கார்ஸாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக வந்து மாருதி வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ரீகன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க டெஸ்ட் பண்ண எல்லா கார்ஸுமே வந்து ரொம்ப லோயரான ரேட்டிங்ஸ் தான் வாங்கியிருக்குது. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு சேஃபர் கார்ஸான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட்டாக இருக்குது. அண்ட் அடுத்து வந்து டாப் 10 கார்ஸில் ரொம்ப அதிகமாக சேல் ஆகிற ஸ்விஃப்ட் கார், அதுவும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. பட் அதுவுமே வந்து 5 ஸ்டாரில் சிங்கிள் ஸ்டார் தான் வாங்கியிருக்கு. முன்னெல்லாம் வந்துட்டு 3 ஸ்டார் வாங்கினாலே வந்து பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து மாருதி ரொம்ப மோசமாக 1 ஸ்டார் தான் வாங்கிக்கிட்டு இருக்குது. ஈவன் வந்து 2 ஏர்பேக் வச்சு டெஸ்ட் பண்ணியும் வந்து சிங்கிள் ஸ்டார் தான் வாங்கியிருக்குங்கிறது வந்து ரொம்பவே வருத்தமான விஷயம் தான். ஏன்னா இதில் வந்து நம்ம ஃபேமிலியோட குழந்தைங்களோட கூட்டு போகும்போது அவங்களுக்கும் அடிபடுது. அண்ட் பெரியவங்களுக்கும் வந்து லைஃப் லாஸ் ஆகிறதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கும்போதும் வந்து ஒரு சேஃபஸ்டான கார்ஸாக வந்து வாங்குங்க. அண்ட் இதை பற்றின லிஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கோம். நான் இனிமேல் வர்ற கார்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணும்போது அந்த கார் என்ன ரேட்டிங் இருக்குது, இப்போ என்ன ஏர்பேக்ஸ் இருக்குது, என்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கிறதையும் இன்னும் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.